Okay. So, look up in it, visuals. Second look அங்க. Visuals okay na சொல்லுமா? Okay. அடுத்ததாக இசை வெளியீடு. ரகுநந்தன் ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகே விஷுவல்ஸ் ஓகேண்ணா சொல்லுமா. ஓகே போட்டோகிராஃபர் ஸ்டாண்ட். அனைவருக்கும் வணக்கம். கோடிப்பனை செல்லத்துறை விஷன் சினிமா ஹவுஸ் ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர். ஒரு படம் ஜென்ரலாக நிறைய பட்ஜெட் வச்சுருப்பாங்க, நிறைய டெக்னீஷியன், நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் பண்ணுவாங்க. அதை என்ன மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, கதையிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து ஜோ ஒரு இனிஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது கோழிப்பண்ணை செல்லத்துறை சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் 2 கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகன்கிற ஒருத்தர் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச விதை, நம்ம மண்ணோட கலர், நம்ம மண்ணோட மக்கள், நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்டில் எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது. இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை, இந்த மண்ணோட வாசம் உள்ள, இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு இயக்குனர் டைரக்ட் பண்ணும் பொழுது இந்த மண்ணுக்கான மக்களை கதை மாந்தர்களாக வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டுருக்கு. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் வெளியில் போனோன்னே கொலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்தது பச்சரிசி ஒரு பச்சரிசியோட கலர் எல்லாம் மாறிடுச்சு. அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் லிரிக்ஸ் பார்த்து அப்படின்னு பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு. சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. எங்கள் மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை, சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்து கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதில் உள்ள ஒரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும், தம்பி ஏகனாக இருக்கட்டும், பிரிகடாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களாக இருக்கட்டும், அது யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு நல்ல படத்தோடு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க. யோகி பாபு சாரோட படம், நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன். கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேசப்படும். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அவரை நெகிழ்ச்சியான சீன் வடிவமைப்பு, அதை டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி. அவர் எமோஷனில் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு வச்சார். அப்போவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட
ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மிக சரளமாக பேசக்கூடிய ஒரு நம்ம ஜோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. அது ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எமோஷனில் 2 நிமிஷத்தில் பேசிட்டு இறங்கியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படம் நல்லா இருக்குண்ணே. அது சக்ஸஸ் மீட்ண்ணே. தேங்க்யூங்க. இதெல்லாம் பதறும் சார். ஒரு 2 லைன் இருக்குது சார். மேண்டேட்ரியான விஷயம், வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே, அழகான சுருட்ட முடியல. கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே, விழுந்து கிடக்க இவர் மடியில். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் 2 லைன் மட்டும் இருக்கு சார். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடித்தாரே மண்டேலாவா மாசா. போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா, எங்கள் செல்லதுரையோட பெரியப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவன் கட்டலை, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். விகா ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், கரெக்டாக நடிக்கிறேன்னான்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா. ஏன்னா அவருக்கு சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், என்ன தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டளைருந்து ஆரம்பித்தேன் சார் நானும். என்னப்பா கதையை சொல்லிட்டுமா? அது எடுத்துட்டாங்களாப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? நான் பேசுறது ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுலாக்கெல்லாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டேன், அப்படியே நானும் போகிறேன். நான் ஐயா உங்களுக்கு 2 பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல. ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது.
இந்த ட்ரெயிலர் இந்த சாங்கு உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார்? இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுவிட்சை தடவை கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிறகுடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிவாசன். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான்னு நிறையா எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்து ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரங்கநாதன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ் உங்களுக்கு சார். உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் ஜீவா நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன். நன்றி. யாராவது இவரை எதையாவது பண்ணுங்களேன். அசோக் குமார், ரகு, ரகு, அப்புறம் பேசு. நான் சொல்ல மறந்துட்டேன். கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அவனை எந்த தர்மதுன்னு தெரியுமா? தர்மதுன்னு தெரியும். ரொம்ப அழகான ஒர்க்கு. வாழ்த்துக்கள் அவனுக்கு சார். வணக்கம் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார். க்யூட்டாக இருக்கீங்க சார் நீங்கள். வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. ஜெனிஃபர் எங்க இருக்கு? சிவகுமார், சிவகுமார் வாங்க. சிவா வாங்க.
ஏய் கொஞ்சம் ஒயிட் போயிடு, பின்னாடி போயிடு. எல்லாம் வருதா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெரிய கைத்தலுங்க ஃபார் மக்கள் செல்வன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சீரியஸ்லி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் அப்படின்றது சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஃபார் ஏகன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்கள் செல்வன். சீரியஸ்லி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். கோழிப்பண்ணை செல்லத்துறை. முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும். அருளானந்தன் தயாரிப்பில் உருவான 2 பசங்கள் முதல்ல மேத்யூ, ஏகன் மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிரும், தொழிலில் ஜெயிப்போம். அவர் 2 விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கான். நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏகன் வந்து கணக்கானும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர்கிட்டே சொன்னேன், நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது. எனக்கு யார் இந்த தனியாக திரிவாப்புல, ஏகன் மட்டும் தனியாக திரிவாப்புல. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அருளானந்தன். ஜோ படம் வந்து அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்றைக்கி ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அருளானந்தன். ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும். சீனு ராமசாமி வந்து எனக்கு நானும் பாலானனும் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவான்டா அப்படின்றாரு. படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனல் சீனு. அதாவது வந்து நாங்கள்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீனு வந்து அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போட்டு நம்மள்கிட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல, கொட்டி தீத்துருவாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல மனிதன். நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர். பாலுமகேந்திரா சார் பட்டறையிலேருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர். அதாவது வந்து மற்றவங்கள்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு. பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்கபலமாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடைவீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகேடாவாக இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேர் எனக்கு தெரியாதுமா, சரியா நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க. பிரிகேடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சாரோட பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பட்டப்புல சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அதாவது 30 வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு ஹிட் அடிக்கும். இன்னைக்கு ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது. பட் ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு வந்து இந்த மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோட நண்பர் சரவணசக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது வந்து ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக வந்து சண்டை பாடல்கள், சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல படங்களை எல்லாம்
வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இத்தனை முடித்துக்குவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு நன்றி. அப்புறம் நிகில் எங்க உலகமே வந்து எல்லா டைரக்டர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து நிகில். நிகில் எங்க ஆகானா மைக்க கொடுத்து ஓடிட்டு அப்படியா? ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட் சார். இட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஸோ அடுத்ததாக வர தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவாக இருந்து செல்லதுரையாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கணக்காணும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கணக்காணும் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதில் அடுத்து கணக்காணும் காலங்கள்லேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா? ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது. நல்லா நடிச்சிருக்க, இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட். நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். ஜோ டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார், இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசாக நம்பினாரு. இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான். ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ பார்த்ததில் அந்த பொன்னான பட்டுப்புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது. ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ, ஐ மீன் ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்தினது ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து. ஓகே, அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அண்ட் சக்தி அண்ணன் தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான். நன்றி ஒன்ஸ் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. ஸோ அவர் ஹீரோவாக அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார். இப்போ என்னடா 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கண்ணே. ஓகே தம்பி, இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்லைண்ணே, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே. ஆஹா சார், ஓகே பார்த்து தம்பி. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன். அண்ட் கோழிப்பண்ணை செல்லதுரை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து 2000. வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எங்களுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்கிறது, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து அவன் கொட்டுவாங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது, விஷன் சினிமா ஹவுஸில் நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு 50லேருந்து 100 பேர்கிட்ட கதை சொல்லணும். சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அந்த கதை எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சார்கிட்ட முதல் தடவை எங்கள் பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்க அவங்ககிட்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்களாம் ஒரு ஆளாக எங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இருந்து சீனு ராமசாமி சார்ட்டெல்லாம் அம்மா கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம். பட் சார் சொல்ல ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன், பவுண்டும் படிச்சிருக்கேன், படமாகவும் பார்த்துட்டேன்.
எப்படி சொல்கிறது, சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதில் சரி இது இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ எமோஷன் இப்படின்னா வந்தால் அது அங்கே முடியாது, அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையாக மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி இழந்தால் என்னமா இருக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நான் இங்கே என்ன சொல்லுன்னு தெரியல, இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமாக இருக்கும். என் படத்தில் முடிஞ்சவரை அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்லி நிறைய லிமிட்டேஷன் வச்சுருந்தேன். அதை விட அதிகமாக சார் லிமிட்டேஷன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி அப்படி பண்ணியிருக்கான், ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, அப்படி அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகான படம். ரகுநந்தன் சார் எல்லாரும் அது சொல்கிறாங்க, பட் எப்படி சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு ஒரு வார்த்தை, அவர் அண்டர் ரேட்டட் எனக்கு சொல்ல தெரில. பட் நீர்ப்பறவையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போது ரீசெண்டாக வந்த மெலடி பாட்டு, மெலடி சாங்ஸில் இந்த இது இப்போ நீங்கள் கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது, ஒரு லவ் சாங்கும் இருக்குது. இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே போட மாட்டுறாங்க உண்மையாகவே. அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள். பிரகிடா வாழ்த்துக்கள்மா, சத்யா வாழ்த்துக்கள். சார் சக்தி சார் இருக்கார், ஸோ அவர் பார்த்துப்பார், நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ 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 ஸோ மச்ண்ணே. ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்து கதையை சொல்லிடுறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எப்படின்னா, மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து, அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபரப்ப சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால், அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன், படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்க வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சிமலை, ஒரு பாச மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனுதார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேறு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார். சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது, நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சான்னு வச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லோருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவாக பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.25 மணி நேரம் நீங்கள் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதரெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரிஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ 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 சார். பேச வரலன்னு சொல்லிட்டு அழகான பாடல்கள் போட்டுட்டீங்க சார். மைக் என்னோட பெருசாக இருக்கு.
இல்லை இங்கே என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எதுவுமே அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க, ப்ளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும், விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னமோ பேசணும்னு நினச்சா எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார் அண்ட் ஏகன், பிரிகிடா, குட்டிப்புலி, தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர், அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார். அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை டீம் இங்கே பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுகிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை பாருங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், தாய் அன்பு கிடைச்சதில்ல, தந்தை அன்பு இனிச்சதில்லை, இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேங்குது, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. பேசலாமாண்ணே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம். பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் அன்றாட நம்ம வாழ்வில் நடந்த படம் தான் சார் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். நான் செட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக செப்டம்பர் 20 எல்லோரும் படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூ அருளானந்த் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். டக்குன்னு எனக்கு பேச வரல எல்லாரும் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் நீங்கள் சார். ஏன் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் தூக்கி வச்சதுனால நான் டக்குன்னு கவனிக்கல சார். இப்போ எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எல்லா ஹீரோ சாரையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வரப்போகிற இந்த ஹீரோ எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்னு நம்பிக்கையோட நான் விடைபெறுவேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே பயமுடுத்துறீங்கண்ணே என்ன. தேங்க்யூ ஸோ மச். அதான் அவர் இங்கே பேசணும்னு சொல்லி உங்கள் டீம் விருப்பப்படுறாங்க. சார் முன்னாடி என்ன சார் ஓகே தானே சார்? 5 மினிட்ஸ் சார். ஓகே. சென்டர் முன்னாடி பேசும்போது எனக்கு கை கால் நடுவும் சார். அவரை எல்லாருமே சிங்கம்னு தான் கூப்பிடுவோம். என்ன சிங்கம்? வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள், மீடியாவுக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர், இயக்குனர்
நன்றி சார். அது தயாரிப்பாளர் நன்றி சார். தயாரிப்பாளர் அருளானந்தன் சாருக்கு நன்றி. இயக்குனர் சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. என்னை இந்த மேடையில் ஏற்றி செதுக்கிய என் குருநாதர் சுகுமார் சாருக்கு நன்றி. சார் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் பேசுவோம் நாங்கள் டீம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெரிய கேத்துருங்க இப்போ சினிமாட்டோகிராஃபர் அசோக் அவர்கள். ஸோ அடுத்ததாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம்ல நடிச்சிருக்கிற ஆக்டர் ரியாஸ் அவர்களே பெரிய கத்திரிகளோடு மேடை கிடைக்கிறோம். ஸோ ரியாஸ் அவர்கள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 8 வருஷமாக நான் எவ்வளோ மேடைகளில் அங்கங்கே சுற்றி இருக்கிறேன். ஒரு நடிகனாக இதான் என்னுடைய முதல் மேடையாக நினைக்கிறேன். என்னுடைய எல்லா விதத்துலேயுமே எனக்கு சீனு சார் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அது அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எமோஷனலாக இருக்குது. ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ப்ரமோஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய முதல் படம் வந்து சீனு சாரோட தர்மதுரை தான். இப்போ நான் திருப்பி நடிக்கணும்னு வரும்பொழுதும் அதுவும் முதல் படம் வந்து சீனு சார் படமாக இருந்து அமைஞ்சுது. ஸோ நான் தான் ஃபோன் போட்டு கேட்டேன், சார் எப்படியாவது நான் உங்கள் படத்தில் இருக்கணும், அவ்வளோதான் சொன்னேன். சார் வந்து ஓகே ரைட் கிளம்பி வா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அங்கே போனேன். எனக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ரோல் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து அதை சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நான் ப்ரெஸ் ஷோவில் தான் எப்போவுமே படம் பார்ப்பேன். ஸோ ப்ரெஸ் ஷோவை தான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷன் சினிமா ஹவுஸுக்கு ரொம்ப நன்றி. ஏகன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாப்புல. நான் போய் பார்த்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் பையங்கும் போதே பொதுவாகவே ஒரு டாக் இருக்கும், அவங்கெல்லாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஏகன் அப்படி இல்லை. ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக ஓரமாக இருந்திருந்தேன். ஏகன் தான் கூப்பிட்டு வாங்கினே வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூலாகி அப்படி தான் நாங்கள் இதாகணும். கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபேமிலியாக தான் ஆகிட்டோம். ஏகன் வந்து என்னை படத்தில் என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. பிரிகிடா, சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரி தான். இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த மாதிரி உறவு முறையை வச்சு தான், படத்தில் உள்ள உறவு முறையை வச்சு தான் நாங்கள் இப்போவும் பழகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டரை கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட இப்போ பயணிக்கிறேன். சக்தி சாரோடையும் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த படத்தில் நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹர்ஷத் தான் ஃபோன் பண்ணான். அடுத்த செகண்ட் அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஷோ பார்த்தாங்க அப்படின்னே தெரிஞ்சுது. ஹர்ஷத் ஃபோன் பண்ணி, இந்த படம் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன்கிட்ட வேண்டுறேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு. ஸோ மற்றபடி எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாடல்கள் வந்து நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்கும்போதே ரொம்ப அப்படியே ஒரு 2-3 பாடல்கள் கேட்டிருந்தேன். அப்போயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எமோஷ்னலாக. ஸோ அதை இப்போ ஃபைனலாக பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு. இப்போ ப்ரொடியூசர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ரமோஷன் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது, பயங்கரமாக அதுக்கு செலவு பண்ணுறீங்க சார், ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து, ஏன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது என்னென்னா ஒரு நியூ ஃபேஸஸ்லாம் வந்தாலே அது ஆப்வியஸாக அது சின்ன படமாகவே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. பொதுவாகவே ப்ரமோஷன் எப்படின்னா, நம்ம பண்ணுறத நம்மளே பார்த்துட்டு ப்ரமோஷன் சந்தோஷப்படுறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருந்து உங்கள் படத்தோடைய போஸ்டரை பார்த்தேன், உங்கள் படத்தோடைய விளம்பரத்தை பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறது தான் ப்ரமோஷனாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிடுவேன். நான் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு. ஸோ அதை மாதிரி நம்ம கோழிப்பண்ணை செல்வதுரை பற்றி எனக்கு நிறைய வேறு ஊரில் தூத்துக்குடி அந்த சைடில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஒர்க்கெலாம் நிறைய அங்கெங்கெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கிறீங்க. அது இன்னும் சாருடைய பிளான்லாம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸை ஒட்டி ஒரு 3 நாள் பயங்கரமாக இருக்கும், ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாரு. அது இருந்துச்சுன்னா போதும், இந்த படத்தை வந்து மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி. ஏகனுக்கு வாழ்த்துக்கள். ஏகன்
கண்டிப்பாக. ஏன்னா இது இந்த சார் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணும் பொழுது நான் சார் கூடயும் இருந்திருக்கிறேன், சேதனம் கூடயும் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு, சேதுனை, அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சார், அதோடு சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஃபேஸ்புக் அதிலலாம் அப்போ தான் இனிஷியலாக அந்த 2000 இதை பாருங்க அப்படின்லாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போது சாருக்கும் அந்த சூழல் இல்லை, அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க நம்புகிறேன் நான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க.